தேவையில்லாத தேவையான பொருளை தேவையான நேரத்தில் இலகுவாக எடுத்துக்கொள்ள வழியில ஆர்கனைஸ் பண்ணுவது அல்லது ஒழுங்குபடுத்தல் தான் செய்தோன். இப்ப நீங்க இந்த படத்துல பார்த்தா தெரியும், துடைப்பான்கள் அல்லது ஏதோ பாவிக்கப்படுற அன்றாடம் பாவிக்கப்படுற பொருட்கள் தேவையான நேரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலும் மறுபடி பாவித்த பொருளை மீண்டும் அதே இடத்துல வைக்கக்கூடிய வகையிலையும் இதை ஒழுங்குபடுத்துற இந்த முறைக்கு சொல்றது செய்தோன். நாங்க இப்ப நீங்க எங்களுக்கு பார்த்த வேண்டாம், எங்களோட போன் சாதாரண எங்களோட மொபைல் போன் எடுத்து பார்த்துக்கொண்டு எவ்வளவு எஸ்எம்எஸ் இருக்கும். இப்ப அவசரத்துக்கு நாங்க யாராவது ஒரு ஆளுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பும் போது அவருக்கு அந்த எஸ்எம்எஸ் ரிசீவ் கூட பண்ண முடியாம இருக்கும். காரணம் எக்கச்சக்கமான எஸ்எம்எஸ் இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு எஸ்எம்எஸ் மெமரி ஃபுல். ஏனென்றா அந்த அவ்வளவு எஸ்எம்எஸ் அவர் தொடர்ந்து பாப்பாரா. அதே மாதிரி எங்களோட மொபைல் போன், எங்களோட கம்ப்யூட்டர், இப்ப எங்களோட கணனிகள் எடுத்துக்கொண்டு அதுல தேவையில்லாத நிறைய விஷயங்கள்னால அதுல உள்ள மெமரி இல்லாம போகும். ஆகவே இந்த ஸ்பேஸ், இந்த தேவையான ஒரு இடத்தை எடுத்துக்கொள்றதுக்காக இந்த தேவையில்லாத பொருள்லாம் ஒதுற்றோம். ரெண்டாவது நாங்க வீட்டுல பார்த்துக்கொண்ட பாடசாலை மாணவர்கள் இருக்கிற வீட்டுல பார்த்துக்கொண்ட அடிக்கடி ஏற்கனவே சொன்ன உதாரணம், பாடசாலை மாணவர்கள் காலையிலேயே பாடசாலை போகும்போது ஒரு யுத்த களம் மாதிரி தான் அந்த வீடு இருக்கும். அம்மா என்ன சாக்ஸ் கண்டிங்களா, அம்மா என்னுடைய டைய கண்டிங்களா, அம்மா என்னுடைய பேக் எங்க, அம்மா என்னுடைய தண்ணி போத்தல் எங்க, இவர் ஹால்ல இருந்து கத்துவார். அவங்க அம்மா சமையல இருந்த அம்மாவோ அப்பாவோ சமையல இருந்து கத்துவாங்க. தேடி பாருங்க, நேற்று நான் கண்டன் கட்டில் மேல இருந்தது, நான் இப்ப கண்டன் நாற்காலி மேல இருந்தது, நான் இப்ப கண்டன் மேச மேல இருந்தது, இது கண்டிங்களா என்று தேவையில்லாத பொருள், ஒரு தேவையான பொருளை ஒரு அவசரமான நேரத்துக்கு தேடிக்கொள்ள முடியாது. எங்களுக்கு ஒரு அவசரமான கபடை திறந்தா அந்த கபட்ல அவசரமான தேவையான ஒரு உடையோ எங்களுக்கு நேரத்துக்கு தேடிக்கொள்ள முடியாது. மின்சாரம் போனதுக்கு பிறகு எத்தனை பேர் வீட்டுல மெழுகுத்திரி தீப்பெட்டியை தேடி நாங்க அலைவோம். கரண்ட் போனதுக்கு பிறகு கரண்ட் வரும் வரைக்கும் நாங்க அந்த பொருளை தேடி அலைவோம். ஏனென்றால் நாங்க ஒரு பொருளை ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஒழுங்குமுறைப்படுத்தி வச்சு எங்களுக்கு பழக்கம் இல்லை. இப்ப உங்களுக்கு நாங்க சொல்லும் போது உங்களுக்கு விளங்கமா இருக்கும், இது எங்களோட முன்னோர்கள் கடைபிடித்து கொண்டு வந்த விஷயம். நாங்க அதை முறையா கடைபிடிக்கிறோமா என்கிறதுதான் அடுத்த பிரச்சனை. இந்த 5S என்ற ஒரு பெயர் போட்டு ஜப்பானியர்கள் முறையா இதை அவங்களோட நாட்டுல நடைமுறைப்படுத்தி மற்ற நாட்டுக்கும் அறிமுகப்படுத்துறாங்க. விசேஷமா நாங்க டிவி பாவிக்கிற நேரத்துல ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஒரு இடத்துல இருக்கிற வீட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும். மொபைல் போன் நாங்க ஒரு இடத்துல வைக்கிறது இல்லை. சில வேளை காணாம போனா நாங்க வேறொரு மொபைல் மூலமா அதுக்கு மிஸ் கால் போட்டு அந்த மொபைல் எல்லாரும் எங்கன்னு தேடிதான் நாங்க கண்டுபிடிப்போம். அந்த மொபைல் போனை காணாம ஆக்கி விட்டுட்டு மிஸ் கால் போட்டுதான் கண்டுபிடிப்போம். ஏனென்றா நாங்க ஒரு இடத்துல அந்த பொருளை வச்சு அந்த குறிப்பிட்ட பொருள் மறுபடியும் தேவை என்றது நாங்க பெருசா நாங்க ஏனென்றா இன்னைக்கு நாங்க பொருள் போட்டதுக்கு பிறகு எங்களுக்கு நாளைக்கு தானே மறுபடி தேவைப்படும். நாங்க வீட்டுக்கு வேலைக்கு விட்டு போனதுக்கு பிறகு தன்னுடைய ஷூவா இருக்கலாம், தன்னுடைய பேக்கா இருக்கலாம், அங்கங்க வீசி வச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா எங்களுக்கு மறுபடி தேவைப்படுறது அடுத்த நாள். இது இரண்டாவது விஷயம். ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கொண்டா, வீட்டுல சமையல ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கொண்டா கூட இப்ப நீங்க ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா கூட ஃப்ரிட்ஜில் உள்ள பொருட்கள் அவளும் நாங்க பாவிக்கிற பொருளா, இந்தந்த இடத்துல என்னென்ன பொருள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமா? அவசரத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜில் போடும் போது அதுக்குள்ள இடம் பிரமாணம், தேவையில்லாத பொருள் இருக்கலாம், பழைய பொருள் கூட இருக்கலாம், பாவிக்காத பொருள் இருக்கலாம். இதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு தேவையான பொருளை தேவையான நேரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில வகைப்படுத்தல் தான் சொல்றது செய்தான். மூன்றாவது எஸ் என்பது செய் சோ என்பது நாங்க கிளீன் என்று சொல்றோம். இந்த படத்துல நாங்க காட்டினா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள பாருங்க தேவையில்லாத பொருட்கள் எத்தனை பொருட்கள் இருக்கிறது என்று. மூன்றாவது செய் சோ என்று சொல்லப்படுறது வந்து தூய்மை, இங்கிலீஷ்ல கிளீன் என்று சொல்லுவோம், தமிழ்ல சுத்தப்படுத்தல். சுத்தம் சுகம் தரம் என்று நான் கேள்விதான் பட்டிருக்கிறோம். ஆனா எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு தூரம் அதை நடைமுறைப்படுத்துறோம். நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறது நாங்க பல் துளக்கி முகம் கழுவி குளிச்சிருக்கிறது தான் சுத்தம் என்று. அது மாத்திரம் இல்லை. நாங்க அன்றாடம் பாவிக்கப்படுற பொருள் தொலைபேசியா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், வீடா இருக்கலாம், சுற்றுப்புற சூழலா இருக்கலாம். இந்த அன்றாட பாவிக்கப்படுற பொருளை ஒரு தூசு கூட இல்லாம எத்தனை பேர் நாங்க அதை தூசை கிளீன் பண்ணி துப்புரவா தொடச்சு அதுல ஒரிஜினல் கண்டிஷன் அந்த பொருளை நாங்க வாங்கும் போது எப்படி இருந்ததோ அதே போல எத்தனை பேர் நாங்க அதை தொடச்சு சுத்தமா பாவிக்கிறோம். நாங்க ஒரு பொருள் இப்ப எங்களுக்கு தெரியும் தர்ஷினி, நாங்க குளிச்சு சுத்தமா இருக்கும் போது எங்களோட ஆயுள் காலம் கூடும். அதே போல நாங்க பாவிக்கிற பொருள் ஒரு தூசு கூட இல்லாம அதை துப்புரவா பண்ணி வைக்கிறது மூலம் அந்த பொருளோட ஆயுட்காலம் கட்டாயமா கூடும். உதாரணமா நாங்க வீட கீழே துடைப்போம், ஒருபோதும் யோசிச்சிருக்க மாட்டோம் ஃபேனுக்குள்ள மேல் பகுதியை துடைப்போமா, டிவியில உள்ள பின் பகுதி துடைப்போமா, கதிர மேசையில அடிப்பகுதி துடைப்போமா, இந்த பக்கம் நாங்க யாரும் பார்க்க மாட்டோம். அப்படி துடைத்து தூசி இல்லாம நாங்க பாவிக்கிற ஷூவா இருக்கலாம், நாங்க பாவிக்கிற ரிஸ்ட்ரக்சா இருக்கலாம், நாங்க பாவிக்கிற பொருளை தூசு இல்லாம துடைச்சு பாவிக்கிறது செய்சோன்னு சொல்லப்படும். இது பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு
5S செய்யும் போது நமக்கு ஒரு காரியாலயத்துல முதல் ஆர்கனைஸ்ட் இல்லாத ஒரு சாப்பாட்டு மேசை இந்த நான் சொன்ன முதல் எஸ் தேவையில்லாத பொருள் அகற்றுதல், தேவையானதை ஒழுங்குபடுத்தி சுத்தப்படுத்தினதுக்கு பிறகு வந்த மாற்றம். இது மூன்றாவது எஸ். முதலாவது நான் எஸ் உங்களுக்கு சொன்னேன், தேவையில்லாத அகற்றுதல். இரண்டாவது தேவையான பொருளை ஒழுங்குபடுத்துதல். மூன்றாவது எஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், சுத்தப்படுத்துதல்.